வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். லாஸ்பேட்டை தொகுதியில் EKYC பதிவு சிறப்பு முகாம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் துவக்கி வைத்தார். போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டி சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். பிவேல் மருத்துவமனையில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு சிகிச்சை மையம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் திறந்து வைத்தார். இனி விரிவான செய்திகள். பிவேல் மருத்துவமனையில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு சிகிச்சை மையத்தினை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் திறந்து வைத்தார். லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் பிவேல் மருத்துவமனை அமைந்துள்ளது. இந்த மருத்துவமனையில் மார்பக புற்றுநோய் குறித்து சிறப்பு விழிப்புணர்வு மையம் அறிமுக விழா நடைபெற்றது. இதில் மருத்துவமனை தலைவர் டாக்டர் வெற்றிவேல் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு மையத்தினை திறந்து வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் புதுவை காவல் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங், மருத்துவர் வனஜா வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினர். நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் திவ்ய பாரதி, அருண், விக்டர், அப்புமதி ஆகியோர் நோக்க உரை வழங்கினர். மருத்துவர் விஜயபாலகண்டன், நிறுவன அதிகாரி முகமது ஃபைசல் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர். இதில் மருத்துவமனை செவிலியர்கள், ஊழியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடலூர் பிரதான சாலையில் இயங்கி வரும் சர்வீஸ் சிட்ரான் கார் நிறுவனத்தில் சிட்ரான் C3X என்ற புதிய வகை கார் அறிமுக விழா நடைபெற்றது. புதுச்சேரி கடலூர் பிரதான சாலை புதுச்சேரி சுற்றுலா தலங்களில் புகழ்பெற்ற இடமான பிரபலமான படகு குழாம் எதிரில் இயங்கி வரும் சர்வீஸ் சிட்ரன் என்ற கார்களுக்கான நிறுவனம் இயங்கி வருகிறது. இங்கு சிட்ரன் C3X புதிய வகை கார் அறிமுக விழா விமர்சையாக நடைபெற்றது. பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த வாகனத்தின் ஆரம்ப விலை 5,25,000 ரூபாய் ஆகும். மேலும் இந்த வாகனத்தில் 6 ஏர்பேக்ஸ், 360 டிகிரி கேமரா, புஷ் ஸ்டார்ட் பட்டன், க்ரூஸ் கண்ட்ரோல் ஆகிய புதிய வகை வசதிகளோடு குறைவான விலையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இவ்விழாவினை மிமுலஸ் லிபர்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனர் குமாரகிருஷ்ணன், மகாத்மா காந்தி மருத்துவமனை மருத்துவர் பிரதீஷ் ரவீந்திரா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் மேலாளர் அன்பு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை சிறப்பித்தனர். சிட்ரன் நிறுவனத்தின் மேலாளர் ஆதி சிட்ரன் C3X வாகனத்தை அறிமுகம் செய்து வைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். சிட்ரனுடைய நியூ லான்ச் ப்ராடக்ட்டாக நாங்கள் பார்த்து C3X ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அடிஷ்னல் ஆக்சஸ் ஃபிட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் புஷ் ஸ்டார்ட் பட்டனும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. வண்டி பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக அழகாக இருக்குது. இதில் இன்டீரியர் வந்து நல்லா ஸ்பேசஸ் நிறையவே இருக்குது கம்பேர் டு முன்னாடி இருந்த மாடலுக்கு. அண்ட் மோரோவர் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா வண்டியோட டோர்லாம் நல்லா வெயிட்டாக இருக்குது. மற்ற இதிலலாம் இப்போ கம்பேர் பண்ணும்போது ஒரு லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இல்லை, நல்ல ஒரு டைட்னஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஐ ஃபீல் திஸ் சிட்ரான் C3 மாடல் இஸ் ஃபேண்டாஸ்டிக். டெஃபினட்டாக கஸ்டமர்ஸ் எல்லாமே இதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி வித் தட். தேங்க்யூ. லாஸ்பேட்டை தொகுதியில் ரேஷன் கார்டுகளுக்கு EKYC பதிவு சிறப்பு முகாமினை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் துவக்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் மக்கள் பயன்பெறும் வகையில் அரசு திட்டங்களை மக்களுக்கு ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார்
தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன். அந்த வகையில் EKYC கட்டாயமாக அனைவரும் செய்ய வேண்டும் என்று அரசு அறிவித்திருந்தது. இதனையடுத்து தொகுதி மக்கள் சிரமப்படாத வகையில் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் முன்னிலை வகித்தார். முகாமில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காலை முதலே சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இரத்த நாள அறுவை சிகிச்சை துறை பாண்டிச்சேரி மற்றும் விழுப்புரம் சார்பாக இரத்த நாள அறுவை சிகிச்சை கருத்தரங்கம் அரசு பொது மருத்துவமனை கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. இரத்த நாள அறுவை சிகிச்சை துறை பாண்டிச்சேரி மற்றும் விழுப்புரம் சார்பாக இரத்த நாள அறுவை சிகிச்சை கருத்தரங்கு பாண்டிச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக மூத்த இரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் இளையகுமார் மற்றும் பிரபு பிரேம்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். சிறப்பு விருந்தினர்களாக மருத்துவர்கள் மனோகர், உமேஷ், ராஜ், தேவராஜன், முரளி, ஆனந்த், ராஜ்குமார், ஷப்னம் ஆகியோர் கலந்து கொண்டு இரத்த நாள அறுவை சிகிச்சை குறித்து சிறப்புரை வழங்கினர். இக்கருத்தரங்கில் பாண்டிச்சேரியை சுற்றியுள்ள மருத்துவ கல்லூரிகளில் இருந்து அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் முதுநிலை அறுவை சிகிச்சை மாணவர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி மற்றும் விழுப்புரம் இரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு வருகை தந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் சூரத் ஹெக்டேவிற்கு விமான நிலையத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வரவேற்பு அளித்தார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் சூரஜ் ஹெக்டே பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக புதுச்சேரி வந்துள்ளார். புதுச்சேரி விமான நிலையத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் சூரஜ் ஹெக்டேவை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மற்றும் அவரது மகனும் கமலா குழுமத்தின் தலைவருமான சின்மயன் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இளைஞரணி காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன், காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் இந்த சந்திப்பின் போது உடனிருந்தனர். ஊசுடு தொகுதி தொண்டமானத்தம் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் பாஜகவில் மாநில துணைத் தலைவராக பதவி வகித்து வந்தார். அவரை நியமன சட்டமன்ற உறுப்பினராக பாஜக நியமித்தது. இரண்டாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினரான தீப்பாய்ந்தான் மக்கள் பணியாற்றும் வகையில் அவருக்கு ஊசுடு தொகுதி தொண்டமானத்தம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அரசு சார்பில் அமைக்கப்பட்டது. அதன் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற கணபதி ஹோமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் தனது குடும்பத்தினருடன் பூஜையில் பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன், அசோக் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் ஊசுடு தொகுதியை சேர்ந்த முக்கியஸ்தர்கள், பாஜக நிர்வாகிகள், தொகுதி பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஐயா மாரியப்பனார் சுந்தராம்பாள் அறக்கட்டளை சார்பாக தட்டச்சி மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. ஐயா மாரியப்பனார் சுந்தராம்பாள் அறக்கட்டளை சார்பாக லாஸ்பேட்டை ஜீவானந்தபுரம் பகுதியில் உள்ள நாடார் உறவின் முறை திருமண மண்டபத்தில் தட்டச்சு மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாரியப்பன் தலைமை தாங்கினார். யுகபாரதி வரவேற்புரையாற்றினார். திருநாவுக்கரசு நோக்க உரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சரின் தனி செயலர் ஜெகஜோதி, தமிழ்மாமணி முனைவர் உசே, கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன், ஆய்வறிஞர்
அறிவன் உட்பட மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். அதாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அறக்கட்டளை பல ஆண்டுகளா நம்முடைய ஐயா அவர்கள் மாரியப்பனார் அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் அவருடைய நண்பர்களும் இணைந்து இந்த அறக்கட்டளை செஞ்சிருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பேரு நிறைய தேர்தல் நேரத்துல ஒரு 6 மாசம் இருக்கும்போது வருவாங்க, நிறைய நலத்திட்டம் கொடுப்பாங்க, நிறைய அறக்கட்டளை ஆரம்பிப்பாங்க, அதோட சரி மறைஞ்சிருவாங்க. ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இன்னைக்கு செய்திருக்கிற அவருக்கு எப்போதும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். அதாவது என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற ஜெயபால் அவர்களுக்கு மணவெளி தொகுதி தலைவர் தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NSJ ஜெயபாலை KKD டிராவல்ஸ் உரிமையாளரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மணவெளி தொகுதி தலைவருமான குமரவேல் என்கிற குமரேசன் தொகுதி நிர்வாகிகளுடன் சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள், தொகுதி பொதுச் செயலாளர் ரஜினி, ராஜேந்திரன், தொகுதி துணைத் தலைவர் ஜானகிராமன், தொகுதி செயலாளர் பெருமாள், கண்ணியப்பன் மற்றும் நிர்வாகிகள் தட்சிணாமூர்த்தி, அன்பழகன், சிவா, மணி, சக்திவேல், ஐயனார், ராஜி, வல்லத்தான், வரது தேசிகன், NR பாரதி, ரவி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். லாஸ்பேட்டை தொகுதி சிவசுப்பிரமணியம் ஆலயத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயம். இவ்வாலயத்தில் 2வது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு அப்பகுதியில் விநாயகர் சிலை வைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். விநாயகர் நகர் பாலத்திற்காக வெளியூரில் இருந்து ட்ரம்ஸ் அடிக்க வந்தவர்களுக்கு காரைக்கால் மாவட்ட என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி செயலாளர் ராஜுபாய் இரவு உணவு வழங்கினார். காரைக்கால் மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி முதலமைச்சர் வாழும் சித்தர் ரங்கசாமி ஆசியுடன் அந்த விழாவில் வாழும் கேப்டன் விஜயகாந்த் என்று அழைக்கப்படும் நமது காரைக்கால் மாவட்ட என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி செயலாளர் ராஜுபாய் எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் விநாயகர் நகர்வலத்திற்கு வெளியூரில் இருந்து ட்ரம்ஸ் அடிக்க வந்தவர்களுக்கு இரவு உணவு, தண்ணீர் வழங்கியுள்ளார். யாரும் சாப்பிடாமல் வீட்டிற்கு செல்லக்கூடாது என்று அன்பு கட்டளை விடுத்திருக்கிறார். தற்பொழுது காரைக்காலில் தெற்கு தொகுதியில் இளைஞர்கள், பொதுமக்கள் ராஜுபாய்க்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். மக்கள் சேவகர், மக்கள் விரும்பும் அரசனாக இருந்தாலும் மிகவும் எளிமையுடன் மக்கள் பணி செய்து வருகிறார். இதுவரை 750க்கும் மேற்பட்டவர்களுக்கு இரத்த தானம் செய்ய உதவி செய்துள்ளார். இளைஞர்கள், பொதுமக்கள் செல்வாக்கை பெற்றவர். ஏழை பணக்காரர் என்று பாராமல் அனைவருக்கும் எந்த உதவி வேண்டுமானாலும் ஓடிப்போய் செய்யும் கள்ளழகர் வாழ்க வாழ்க என்று மக்கள் கொண்டாடி வருகின்றனர். பொதுப்பணித்துறையில் MTS ஊழியராக பணிபுரிந்து வந்த விஸ்வநாதன் பணி ஓய்வு பெற்ற நிலையில் அவர் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். பொதுப்பணித்துறையில் சுமார் 30 ஆண்டுகளாக விஸ்வநாதன் என்பவர் பணிபுரிந்து வந்துள்ளார்.
இந்த நிலையில் அவருக்கு பணி ஓய்வு விழா நடைபெற்றது. பணி ஓய்வு பெற்ற விஸ்வநாதன் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதனை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றார். மேலும் சட்டமன்ற உறுப்பினரும் ஓய்வு பெற்ற விஸ்வநாதனை வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் விஸ்வநாதன் குடும்பத்தினர் மற்றும் அப்பகுதி மக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவின் மருமகனின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மேற்கு மாநில இணை செயலாளர் சமூக சேவகி முனைவர் லாவண்யாவின் மருமகன் அழகானந்தத்தின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கேக் வெட்டி மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட 2000 பொதுமக்களுக்கு விலை உயர்ந்த சேலை வழங்கப்பட்டது. இவ்விழாவின் போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மின்துறை எந்த தனியாருக்கும் கொடுக்கப்படவில்லை. தவறான அறிவிப்பை வெளியிட்ட அதானி நிறுவனத்தின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி மின்துறை அதானி நிறுவனத்திற்கு டெண்டர் விடப்பட்டதாக வரும் செய்தி தவறானது என்று குறிப்பிட்டார். அரசு மின்துறையை எந்த ஒரு தனியார் நிறுவனத்திற்கும் கொடுக்கவில்லை என்றும் எந்த ஒரு தனியாரிடமும் இது தொடர்பாக ஒப்பந்தம் கோரவில்லை எனவும் தவறான செய்திகளை மின்துறை ஊழியர்கள் பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்ட அமைச்சர் நமச்சிவாயம், மின்துறையை தனியார் மயமாக்க அரசு கொள்கை முடிவு செய்தபோது மின்துறை தொழிற்சங்கங்கள் நீதிமன்றத்தை அணுகி மின்துறையை தனியார் மயமாக்க கூடாது என்று வழக்கு தொடுத்தனர். அந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அரசு எப்படி டெண்டர் விட முடியும் என கேள்வி எழுப்பினார். தற்போது புதுச்சேரி அரசின் கட்டுப்பாட்டில்தான் மின்துறை உள்ளதாக விளக்கம் அளித்தார். மேலும் அதானி நிறுவனம் சார்பில் வெளியிட்டுள்ள அறிவிப்பு நோட்டீஸில் சோலார் போன்ற வேறு ஏதேனும் ஒரு திட்டத்திற்காக அப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கலாம் எனவும், எனினும் புதுச்சேரி அரசின் மின்துறை பெயரை பயன்படுத்தியதற்காக அதானி குழுமத்திற்கு அரசு சார்பில் எதிர்ப்பை தெரிவிப்பதாகவும், இவ்விவகாரத்தில் நமது சட்டத்துறையின் வல்லுநர்களுடன் ஆலோசித்து சட்டப்படியான நடவடிக்கையை அரசு எடுக்கும் என்றும் கூறினார். மின்துறை ஊழியர்களும் எதிர்க்கட்சிகளும் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசுடன் எந்த ஒரு வர்த்தகத்தையும் அதானி குழுமம் போடவில்லை என்றும், மின்துறையின் அனைத்து பங்குகளும் அரசிடமே உள்ளதாகவும் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம் அளித்தார். புதுச்சேரி மின்துறையானது ஏதோ அதானி எலக்ட்ரிசிட்டி குழுமத்திற்கு டெண்டர் விடப்பட்டதாக ஒரு சில செய்திகள் இன்றைக்கு பத்திரிகையிலே செய்தியாக வந்தது. நம்முடைய புதுவை மாநில அரசை பொறுத்த வரையிலே இதுவரையிலும் நம்முடைய மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு எந்தவித ஒப்பந்த புள்ளியும் கோரவில்லை. புதுச்சேரி அரசு தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் பழமை வாய்ந்த தாகூர் கலைக்கல்லூரி உள்ளது. இந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் முதல் பல்வேறு உயர்ந்த அரசு பதவிகளில் பணிபுரிந்தனர். அரசியல் கட்சி தலைவர்கள் முதல் அரசின் உயர்ந்த அதிகாரிகள் முதல் பலரை உருவாக்கிய சிறப்பு வாய்ந்த இந்த கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1972 ஆண்டு முதல் 1975 ஆண்டு வரை தாகூர் கலைக்கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கல்லூரியின் முதல்வர் கருப்பசாமி முன்னாள் மாணவர்கள் நடந்து வந்த பாதையை தொட்டு வணங்கி சால்வைகள் மற்றும் சந்தன மாலைகள் அணிவித்து அனைவரையும் வரவேற்றார். தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் 50 ஆண்டுகளுக்கு பின்னர் தனது நண்பர்களை பார்த்து மகிழ்ச்சியில் பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து ஒருவருக்கொருவர் கட்டியணைத்து செல்ஃபி எடுத்து போட்டோக்கள் எடுத்து மகிழ்ந்தனர்.
மேலும் பழைய நினைவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் ஒன்றாக அமர்ந்து மதிய விருந்தையும் ஒன்று கூடி சாப்பிட்டு மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் போதைப்பொருள் தடுப்பு குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டியை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். போதைப்பொருள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டி 11S ஆப் சார்பில் புதுச்சேரியில் 2வது முறையாக தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் இருந்து மொத்தம் 20 அணிகள் கலந்து கொண்டுள்ளனர். இன்று தொடங்கிய கிரிக்கெட் போட்டியை புதுச்சேரி மாநில சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்து வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். 5 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டி நாக் அவுட் முறையில் நடைபெறுகிறது. இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக 20,000 ரூபாய் மற்றும் கோப்பை வழங்கப்பட உள்ளது. போதை பழக்கத்திலிருந்து இளைஞர்களை முழுவதுமாக விடுவித்து அவர்களை விளையாட்டில் கவனம் செலுத்தும் நோக்கத்தில் 11S ஆப் நிறுவனம் இந்த கிரிக்கெட் போட்டியை நடத்தி வருகிறது. கிரிக்கெட் போட்டி தொடக்க விழாவில் திரைப்பட நடிகை ஆரணிகா, 11S ஆப் CEO சதீஷ், 11S ஆப் தலைமை கமிட்டி நிர்வாகிகள் மலையன், சிவசக்தி, முனியாண்டி, விக்கி ஆகியோர் உடனிருந்தனர். விழாவில் பேசிய சபாநாயகர் செல்வம், கொரோனா காலத்தில் இருந்து இளைஞர்களிடையே போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்துள்ளதாகவும், இந்தியா மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் போதைப் பொருள் பழக்கம் தற்போது அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். போதை பழக்கத்தை இளைஞர்கள் அதிகம் பயன்படுத்துவதால் அவர்களது வாழ்க்கை சீரழிந்து போவதாகவும், போதைப் பொருள் உட்கொண்டால் அவர்கள் என்ன செய்கிறார் என்று அவர்களுக்கே தெரியாத நிலை உள்ளதாகவும் வேதனை தெரிவித்தார். எனவே போதை பழக்கத்திலிருந்து இளைஞர்கள் வெளிவர வேண்டும் என்றால் இதுபோன்ற விளையாட்டுகளில் கவனம் செலுத்தினால் மட்டுமே முடியும் என்றும், இந்த முயற்சி எடுத்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து இளைஞர்கள் விளையாட்டுகளில் தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டு போதை பழக்கத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்றும் சபாநாயகர் செல்வம் கேட்டுக்கொண்டார். திண்டிவனத்தில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் சிறப்பாக நடைபெற்றது. திண்டிவனத்தில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இதேபோன்று இந்த ஆண்டு திண்டிவனம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் 3ஆம் நாளன்று திண்டிவனம் அங்காளம்மன் ஆலயம் அருகில் வாகனங்கள் மூலம் எடுத்து வந்து நிறுத்தப்பட்டு பின்பு நேரு வீதி வழியாக ஊர்வலமாக சென்றது. இதில் பல்வேறு வடிவங்களிலான விநாயகர் சிலைகள் வாகனங்களில் அணிவகுப்பாக எடுத்து செல்லப்பட்டது. இந்த சிலைகள் மரக்காணம் கடற்கரையில் கரைக்கப்பட உள்ள நிலையில் இந்த நிகழ்வில் எந்தவிதமான அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருப்பதற்காக திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷ் தலைமையிலான ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. திண்டிவனம் காவேரிப்பாக்கம் மேல்நிலைப் பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட 10 மற்றும் 11 ஆகிய வார்டுகளுக்குட்பட்ட பொதுமக்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் காவேரிப்பாக்கம் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த முகாமில் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார். இதில் நகரமன்ற உறுப்பினர்கள் ஹேமலதா ஜெயராஜ், பாஸ்கர் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அருள்மிகு பாப்பாத்தி அம்மன் என்கின்ற ராஜராஜேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் திருக்குடக நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் இலுப்பன்தோப்பு ராஜாம்பேட்டை வீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு பாப்பாத்தி அம்மன் என்கிற அருள்மிகு ராஜராஜேஸ்வரி அம்மன் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறக்கட்டளை நிர்வாக குழு மற்றும் விழா குழுவினர்களான தலைவர் அன்னை சந்தானம், செயலாளர் மதிவாணன், பொருளாளர் ரவிச்சந்திரன், கௌரவ தலைவர் வெங்கடேசன், முதன்மை ஆலோசகர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு உரியடி திருவிழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வில்லியனூர் அருகே தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமரிசையான முறையில் கொண்டாடப்பட்டது. பெரம்பை ஊர் இளைஞர்கள் ஏற்பாட்டில் பண்ணு தின்னுதல், கோலப் போட்டி, உரியடி போட்டி, சறுக்கு மரம் ஏறுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசு பொருட்கள் மற்றும் ரொக்கத் தொகை பரிசாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இரவு விநாயகர் வீதி உலா நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் வீட்டு வாசலில் நின்று தீபாராதனை காண்பித்து தரிசித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராம இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதியில் EKYC பதிவு சிறப்பு முகாம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் துவக்கி வைத்தார். போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டி
சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். பீவெல் மருத்துவமனையில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு சிகிச்சை மையம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் திறந்து வைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.